எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 209வது வீடியோ. இந்த புக்கை சம்மந்தித்த வரைக்கும் 59வது வீடியோ. இதில் நம்ம இந்த புக்கோட லாஸ்ட் சாப்டருக்கு வந்திருக்கோம், அதாவது 20வது அத்தியாயத்துக்கு வந்திருக்கோம். இப்போது இந்த 20வது அத்தியாயத்தையும் 2 வீடியோவாக போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த வீடியோவும் இதுக்கு அடுத்த வீடியோ 210வது வீடியோவும் இந்த 20வது சாப்டரை பற்றின புக் ரிவ்யூவாக இருக்கும். அப்போது இது 59 இந்த புக்கு ரிவ்யூவை சம்மந்தித்த வரைக்கும் இது 59வது வீடியோ. அடுத்த லாஸ்ட் வீடியோங்கிறது 60வது வீடியோ. ஸோ அந்த ஆழ்மனசின் அற்புத சக்திகள்ங்கிற இந்த புஸ்தகத்தை எழுதின டாக்டர் ஜோசப் மர்ஃபிக்கு என் மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா அவருக்கு மட்டும் இல்லை, இவ்வளோ பெரிய நல்ல ஒரு விஷயத்தை பற்றி, அதாவது நம்மளோட ஆழ்மனசோட அபாரமான சக்தியை பற்றி, அதை எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி விலாவாரியாக டீட்டெயிலாக 20 சாப்டரில் எழுதியிருக்கார். ரொம்ப நல்ல ஒரு புஸ்தகம் இது. அதை முன்னாடியே நான் படித்து என்ஜாய் பண்ணனால தான் அதையும் நம்ம புக் ரிவ்யூவில் இந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கிட்டேன். ஓகே, அப்போது அந்த இந்த இந்த ஒரு இன்றைக்கி பெரிய புக்கெல்லாம் கிடையாது, ஒரு சின்ன புக்கு தான். அதில் அவர் எவ்வளோ டீட்டெயிலாக எழுதியிருக்காரோ அதே மாதிரி 60 வீடியோஸில் எனக்கும் உங்கள்கிட்ட இந்த ஃபுல் புக்கையும் விலாவாரியாக படித்து நல்ல முறையில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சதுக்கு கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். டாக்டர் ஜோசப் மர்ஃபிக்கு நன்றி, கடவுளுக்கு நன்றி. இதெல்லாம் கேட்டு உங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு பிரயோஜனங்கள், நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கும் கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இதெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் ஒரு சூழ்நிலை அமைஞ்சதுக்கே நான் ரொம்ப கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த என்னோடய வீடியோஸ்லாம் ரெகுலராக கேட்குறவங்களுக்கு உங்களுக்கே புரியும். இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். சும்மா அந்த புடவையை பற்றியும், பட்டு புடவை பற்றியும், அந்த சீரியலை பற்றியும், அந்த சினிமாவை பற்றியும், வேண்டாத மற்றவங்கள பற்றியும் வேண்டாத பேச்செல்லாம் பேசி நம்மளோட வாழ்க்கையை வீணடிக்கிறத விட இந்த மாதிரி இவ்வளோ நல்ல ஒரு புஸ்தகம், அதை பற்றின வீடியோ, அதை படித்து அதை தெளிவாக எனக்கு உங்கள்கிட்ட சொல்ல முடியுது, உங்களாலேயும் கேட்க முடியுது. இதெல்லாமே நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு காரியம் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதியும் ஒரு தெளிவும் எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு நான் கடவுளை ரொம்ப கைகூப்பி நான் நன்றி சொல்கிறேன். எத்தனையோ பேர் என்னமோலாம் வேஸ்ட்டாக டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதை விட நம்ம எவ்வளவோ தேவலை. இவ்வளோலாம் நம்மளால் படிக்க முடியுது, புரிஞ்சிக்க முடியுது, புரிஞ்சிக்கிற விதத்தில் என்னால் எடுத்து சொல்ல முடியுது, உங்களாலேயும் கேட்க முடியுது. எத்தனையோ பேருக்கு இதெல்லாம் பல மெத்தட்ஸ் எல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் அதெல்லாம் ஏதாவதெல்லாம் ஒரு மெத்தடில் எப்படியெல்லாமாவது நல்லது வரட்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு நல்ல எண்ணத்தோட நல்ல நோக்கத்தோடு நான் செஞ்சுருக்கேன். அதுக்கு உண்டான சக்தியை கொடுத்தாரே கடவுள், அந்த பிரபஞ்சத்துக்கு, அந்த கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஓகே, இதில் இந்த 20வது சாப்டரில் அவரோட ஹெட்டிங் என்ன தெரியுமா? ஹவு டு ஸ்டே யங் இன் ஸ்பிரிட் ஃபார் எவர். ஹவு டு ஸ்டே யங் இன் ஸ்பிரிட் ஃபார் எவர்னா, அதாவது மனசளவில் நம்ம எப்படி காலம்பூரா இளமையாக இருக்கிறது அப்படிங்கிறத தான் இந்த 20வது சாப்டர். இதுவும் இந்த சாப்டரையும் நான் ரொம்ப ரசித்து வாசித்தேன். அதோட நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருக்கேன், அண்டர்லைன் பண்ணி ரசித்து படித்தேன். அதனால தான் இப்போ உங்களுக்கு சொல்லும்போதும் நான் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன். ஏன்னா எனக்குமே பொதுவாக நான் காலையிலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் நான் செய்கிற எல்லா வேலையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் நான் செய்வேன். அதாவது நார்மலாக நம்ம காலையில் எழுந்திரிச்சா நைட்டு தூங்குற வரைக்கும் என்னென்ன வேலை செய்கிறோமோ அந்த எல்லா வேலையிலுமே எனக்கு ஈடுபாடு உண்டு.
இன்வால்மெண்ட் உண்டு. இன்வால்மெண்ட்டோடு தான் நான் செய்கிறேன். அதனாலேயே எனக்கு எப்போவுமே டச்வுட்டு சொல்லக்கூடாது, ஆனால் எப்போவுமே நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். இப்போ என்னோடய வாழ்க்கையிலையும் எத்தனையோ சந்தர்ப்பங்கள் வந்திருக்கு, வருத்தப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்திருக்கு. என்னை கிரிட்டிசைஸ் பண்ணவங்க, வார்த்தைகளால் நோகடித்தவங்க, சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் நிறைய வந்திருக்கு, இல்லைங்கள. இன்றைக்கி கூட இப்போ ஆஃப் லேட்டுன்னு சொன்னால் என்னை குத்தம் கண்டுபிடிச்சி இல்லைன்னா என்னை குற்றப்படுத்தி பேசுகிறதுங்கிறது நான் பெற்ற பசங்க தான். அவங்களுக்கெல்லாம் 2 பேருக்குமே என்னை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அன்பு என் மேலே. ஆனால் கூட சட்டுன்னு ஏதாவது சொல்கிறதுனா அவங்க தான் சொல்லுவாங்க. நம்ம பசங்க தானே, அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற சக்தி அவ்வளோதான், விடு அப்படின்னு சொல்லி நானும் அதெல்லாம் சீரியஸாக இப்போல்லாம் எடுத்துக்கிறதே இல்லை. முன்னெல்லாம் ரொம்ப அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன், திருத்தணும்னு நினைப்பேன். அப்படி இப்போ அதெல்லாம் விட்டுட்டேன். திருந்து சொல்கிறத ஒரு தடவை சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன், அவ்வளோதான். ஏன்னா நிறைய இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்சு என்னோடய குருமார்கள்ட்ட இருந்தெல்லாம் கேட்டு நான் ரொம்ப என்னையே மாற்றிக்கிட்டேன். மற்றவங்கள மாற்ற பார்க்குறத விட என்னையே மாற்றிக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது, லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. அது மட்டும் இல்லை, நான் செய்கிற வேலையிலெல்லாம் இன்வால்மெண்ட்டோடு செய்கிறேங்கிறது மட்டும் இல்லை, நான் எப்போவுமே யங்காக தான் ஃபீல் பண்ணுவேன். இப்போ முதல்லலாம் எனக்கா அப்படிம்பாங்க, ஒரு 10-40 வயசானப்போ எனக்கா அப்படிம்பாங்க, அப்புறம் என்னம்மா அப்படின்னாங்க. இப்போ என்ன பாட்டி, சில சின்ன பசங்கள்லாம் பேசும்போது என்ன பாட்டி என்ன வேணும் அப்படின்னு. பாட்டியா? ஓஹோ, நம்மளும் பாட்டி ஆகிட்டோமா, வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இருக்குல்ல, பேத்தி இருக்குல்ல, அவள் நானும் பாட்டி ஆகிட்டேன் அப்படின்னு யாராவது என்ன பாட்டின்னு கூப்பிட்டா தான் நான் பாட்டி ஆகிட்டேன்னு நினைப்பேன். மற்றபடி எனக்கு எப்போவுமே 16 வயசு தான். 16 வயசு மார்க்கண்டேயன், இதுதான் என்னோடய அப்ரோச். எப்போவுமே நான் யங்காக தான் இருப்பேன், யங்காக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஐயோ 40 வயசாச்சு, 50 வயசாச்சு, ரிட்டையர்மெண்ட் ஆச்சு, நான் என்ன பண்ணுவேன்? ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தினமும் இவ்வளோ ஆக்டிவாக இருந்தேனே, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஸ்கூலில் வேலை செஞ்சிட்ருந்தேன். அடுத்த நாள்லேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி என்னை 2-3 ஸ்கூலில் கூப்பிட்டாங்க. ரிட்டையர்மெண்ட் ஆனால் அடுத்த நாள்லேருந்து எங்கள் ஸ்கூலுக்கு வரணும்னு சொல்லி அதில் ஒரு ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணேன். 1 இயர் பார்த்தேன். ஆனால் இந்த கேவி ஸ்டைலுக்கும் இந்த ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டைலுக்கும் ஒத்து வரல, அதை நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் ஆரம்பித்தேன் இங்கேயே ட்ரிவாண்ட்ரத்துலேயே. அதுக்கிடையில் வீடு வைக்கிறது, பால் காய்ச்சது, அப்புறம் பொண்ணோட கல்யாணம், கல்யாணம் அது இது, அப்புறம் பையனோட நிச்சயம், பையனோட கல்யாணம், அந்த மாதிரி அப்படி ஜாலியாக ஒன்றொன்னா வருது, ஒன்றொன்னா நடந்தது போகுது. நானாக நடத்துகிறேன், இதெல்லாம் அந்த ஆண்டவன் நடத்தி தரான். அதில் நம்மளும் ஒரு பங்கு, ஒரு ரோல் ப்ளே பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ ஐ எம் என்ஜாயிங் எவ்ரிதிங். அதுக்காக உங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்குது, அதனால தான் உங்களை லைஃப் எனக்கும் என் லைஃப்பில் நிறைய செட்பேக்ஸ் இருந்தது, இல்லைன்னு இல்லை. நான் கஷ்டப்பட்டதெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னேன்னா உங்களுக்கு கண்ணில் இருந்து ரத்தம் வரும். அவ்வளோ தூரம் நானும் கஷ்டப்பட்டுருக்கேன் சில விஷயங்களில், எப்பவும் கிடையாது. ஆனால் அதெல்லாம் அது போக்கில், அதோட ஓட்டத்தில் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தான். மற்றபடி அதையே நினச்சி கவலைப்பட்டு உருகி என்னை கவனிக்கிறதுக்கு யார் இருக்கா, என் மேலே அன்பு செலுத்துறதுக்கு யார் இருக்கா, எனக்கு அப்படி இல்லை இப்படி இல்லைன்னா சொல்லிகிட்டு இருந்தோம்னா நம்ம உடம்பு மட்டும்தான் பாழாகிறதுன்னு இல்லை, நம்ம உடம்பும் போகும், நம்மளோட சுற்றி உள்ளவங்களும் நம்மளை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. யாருமே நம்மள்கிட்ட பக்கத்தில் வந்து பேசக்கூட விரும்ப மாட்டாங்க. அதனால் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். எந்த வேலை செஞ்சாலும் அதில் இன்வால்மெண்ட்டோடு செய்யணும், ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் என்னோடய அப்ரோச். அதனாலேயே தான் நான் யாராவது என்னை வந்து அம்மா இல்லைன்னா பாட்டி இல்லைன்னா கூப்பிட்டா ஒழிய எனக்கு இத்தனை வயசாச்சுன்னெலாம் நான் நினைக்கிறதே கிடையாது. அது மட்டும் இல்லை, இன்னொரு நல்ல ஒரு பாயிண்ட்டு, இந்த கண்ணுக்கு மேலே தலை இருக்கா, தலைமுடி இருக்கா, தலைமுடி நரைச்சது எனக்கு தெரியறதே இல்லை, நம்ம பார்க்குறது இல்லை. அதனால் வயசானதுங்கிற நினைப்பே எனக்கு கிடையாது. அதான் சொல்கிறேன்ல, யாராவது வந்து அம்மா இல்லைன்னா பாட்டி
அப்படின்னு சொல்லும்போது தான் நமக்கும் இந்த மாதிரி வயசாகிடுச்சு அப்படின்னு தோணுமே தவிர மற்றபடி என்றைக்குமே நான் யங்கு தான். அப்போ ஹவு டு ஸ்டே யங் இன் ஸ்பிரிட் ஃபார் எவர் அப்படிங்கிற டாப்பிக்கு என்னை பற்றி எழுதின மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இதை கேட்கும்போது நீங்களும் அந்த மாதிரி ஆகணுங்கிறது தான் என்னோட நினைப்பு. ஏன்னா 30 வயசில் ஐயோ கை வலிக்குது, கால் வலிக்குது, நடக்க முடியல, நிற்க முடியல, ஒன்றுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, சும்மா சாப்பிட்றது, தூங்கிறது, டிவி பார்க்குறது, மற்றவங்கள பற்றி குத்தம் சொல்கிறது, மற்றவங்களை பற்றி கமெண்ட் அடிக்கிறது, ஃபோனில் பேசுகிறது, ஒரு ஆளை பற்றி இன்னொருத்தவங்கள்ட்ட பேசுகிறது, அவங்கள பற்றி இவங்கள்ட்ட பேசுகிறது. இப்போ ஃபோன் வேறு வந்துருச்சு, வாட்ஸ்அப் வேறு வந்துருச்சு. ஐயோ இதே பொழப்பாக போச்சு நிறைய பேருக்கு. அந்த மாதிரியெல்லாம் இருந்து அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுல அர்த்தம் இல்லை. ஓகே, சந்தோஷமாக இருக்கணும், பாசிட்டிவ் தாட்ஸ் வேணும், நம்மளால் எவ்வளோ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும். என்ன வேலை செஞ்சாலும் அதில் மனசு செலுத்தி சந்தோஷமாக இருக்கணும். இப்போது இவர் என்ன சொல்கிறாரு, இப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்கள். யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் நெவர் கெட்ஸ் ஓல்டு. உங்களோட ஆழ் மனசுக்கு வயசு இல்லை, அது வயசாகிறது இல்லை, அதுக்கு டைம் கிடையாது, அதுக்கு ஏஜ் கிடையாது, அதுக்கு ஒரு எண்டு கிடையாது. எண்டுனா ஒரு 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 தொடக்கம், ஒரு ஆரம்பம், ஒரு இறுதி நிலை இருக்குது இல்லையா? அதுக்கு எண்டு கிடையாது, அதுக்கு இறுதி நிலைங்கிறது கிடையாது. ஏன்னா அதுக்கு ஆரம்பமும் கிடையாது. ஏன் அதுக்கு ஆதியும் அந்தமும் இல்லாதது அப்படின்னு சொல்கிறார். ஏன் நம்ம ஆழ் மனசை ஆதியும் அந்தமும் இல்லாததுன்னு சொல்கிறாங்கன்னா, நம்மளோட இந்த நம்மளோட ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்டிருக்க இந்த ஆழ் மனசுங்கிறது பிரபஞ்சத்தோட மனசோட ஒரு சின்ன துகள். இப்போ ஸ்பிரிட்டுனா உடம்பு, அன்னமய கோஷம், மனோமய கோஷம், மனசு, ஆஸ்ட்ரல் பாடி, எனர்ஜி பாடி, இது பிராணமய கோஷம். ஸோ அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம். அப்போ இந்த பிராணமய கோஷங்கிறது தான் எனர்ஜி பாடி. ஓகே, இப்போது ஒரு 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 ஆளுக்கு மரணம் சம்பவிச்சிருச்சு, நடந்துருச்சு அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்? அந்த மனோமய கோஷமும் பிராணமய கோஷமும் சேர்ந்து வெளியே அந்த உடம்புங்கிற இந்த கூடை விட்டு வெளியே போயிடும். அப்போ மரணம் எதுக்கு? உடம்புக்கு மட்டும்தான். இந்த அன்னமய கோஷத்துக்கு மட்டும்தான் மரணம், ஃபிசிக்கல் பாடிக்கு தான் மரணம். நம்ம மென்டல் பாடியும் ஆஸ்ட்ரல் பாடியும் சேர்ந்து வெளியே போயிடும். வெளியே போகும்போது என்ன அர்த்தம்? அதுதான் ஆவிங்கிறோம். அது இந்த உலகத்தை விட்டு போகுதே தவிர அதுக்கு அழிவு கிடையாது. மனசுக்கும் அழிவு கிடையாது, நம்மளோட ஆத்மாவுக்கும் அழிவு கிடையாது. அப்போ இந்த மனசும் ஆத்மாவும் சேர்ந்து தான் வேறு பல உலகங்களுக்கு போய் அங்கே பித்ருலோகத்தில் இருக்க. நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சுவாமி முக்தானந்தாவோட புக்கு படித்தோம் இல்லையா? அதில் அவரே மெடிடேஷனில் எத்தனை உலகத்துக்கு போய் சஞ்சரிச்சுட்டு வந்தாருன்னு எவ்வளோ கிளியராக சொல்லியிருக்கார். இந்திரலோகத்துக்கு போனேன், யமலோகத்துக்கு போனேன், அப்போ நிறைய உலகத்தை பற்றியெல்லாம் ஐராவதம் யானையை பார்த்தேன், அங்கே போனேன், இங்கே போனேன்னு எல்லாம் சொல்லியிருக்கார் இல்லையா? அதெல்லாம் உண்மை, ஒளி உலகம். நம்ம இங்கே நல்லபடியாக வாழ்ந்தோம்னா நம்மளோட மனசும் ஆத்மாவும் சேர்ந்து ஒளி உலகத்துக்கு தான் போகும். ஓகே, ஒளி உலகத்தில் போகும், பித்ருலோகத்துக்கு போகும், பல உலகங்கள் மேலே இருக்குது, நமக்காக காத்துட்ருக்கு. அப்போது மரணங்கிறது கூட இந்த வாழ்க்கைக்கு, இந்த உடம்புக்கு தான் ஒரு அழிவே தவிர மரணத்தினால நம்ம ஆத்மா அழியறதில்ல. நமக்கு இன்னும் ஜேர்னி இருக்குது, நமக்கு இன்னும் பிரயாணம், நீண்ட நெடுங்கால பிரயாணம் இருக்குது. அது இந்த உலகத்தை விட்டு போகும்போது வேறு பல உலகத்துக்கு போய் நம்ம வேறு பல ரோல்ஸ் ப்ளே பண்ணணும். ஓகே, அப்போ நமக்கு அழிவே இல்லைங்கும்போது நம்மளோட ஆத்மா நாங்கிறது யார்? ஹூஆமைங்கிற கொஸ்டின் கேட்டாலே ரமண மகர்ஷி தான் ஞாபகம் வருது இல்லையா? அப்போ அந்த ஹூஆமைன்னு கேட்கும்போது யார்? நான் ஆத்மா. நான் என்னுக்குள்ளே இருக்கிறது ஒரு சின்ன துகள், அதுக்கு பேர் ஜீவாத்மா.
அது எங்கேருந்து வந்தது? பெரிய பரமாத்மாவோட ஒரு சின்ன துகள். பரமாத்மாங்கிறது அதை அதீதமான ஒரு சக்தி. அப்போ பரமாத்மாவுக்கு அழிவு இல்லைன்னா ஜீவாத்மாவுக்கும் அழிவு கிடையாது. அப்போ எனக்கு அழிவே இல்லை அப்படிங்கிற நினைப்பு இருக்கும்போது நம்ம ஏன் ஓல்டேஜை பற்றி பயப்படணும்? நம்ம ஏன் மரணத்தை கண்டு பயப்படணும்? இல்லையா? அப்போ அப்படி தான் இதில் அப்படி தான் ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது யுவர் கான்ஷியஸ் மைண்ட் நெவர் க்ரோஸ் ஓல்டு. இட் இஸ் டைம்லெஸ், ஏஜ்லெஸ் அண்ட் எண்ட்லெஸ். இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த யூனிவர்சல் மைண்ட் ஆஃப் காட். அதாவது நம்மளோட ஆழ்மனசுங்கிறது இந்த பிரபஞ்சத்தோட மனசோட ஒரு சின்ன பகுதி. அதாவது நம்ம ஆத்மாங்கிறது ஜீவாத்மா, அது பரமாத்மாவோட ஒரு சின்ன துகள் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதே தான் நம்ம ஆழ்மனசுங்கிறது இந்த பிரபஞ்ச மனசோட ஒரு சின்ன துகள். அப்போ பிரபஞ்ச மனசுங்கிறது என்ன? பிரபஞ்ச சக்திங்கிறது என்ன? அந்த பிரபஞ்ச சக்தி தான் நம்ம ஒவ்வொருத்தவங்க உடம்புலையும் குண்டலினி சக்தியாக மூலாதாரத்தில் இருக்குது. அதெல்லாம் முக்தானந்தாவோட அந்த ப்ளே ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அந்த சீரீஸ் ஆஃப் அந்த ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள், 10-60 வீடியோஸ் இருக்குது. அதெல்லாம் ரெகுலராக நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அழகாக புட்டு சொல்லி வச்சுருக்காரு. யார்? சுவாமி முக்தானந்தா. அவரோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸில், அனுபவத்தில் அப்படி பேசியிருக்கார் அந்த புக்கில். அதெல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டினா கட்டாயமாக அதை கேட்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேயா? அப்போது அதெல்லாம் அப்போது அந்த மகாசக்தி, அந்த குண்டலினி சக்தி, அந்த குண்டலினி சக்தி தான் இந்த பிரபஞ்சம் முழுக்க வியாபிச்சிருக்கு. அதுக்கு பேர் தான் யூனிவர்சல் எனர்ஜி, யூனிவர்சல் மைண்ட். அதாவது இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு மனசு இருக்குது. ஓகே, அந்த பிரபஞ்ச மனசோட ஒரு சின்ன துகள் தான் நம்மளோட ஆழ் மனசு. அப்போ பிரபஞ்சம்னாலே பிரபஞ்ச சக்திங்கும்போது அதுக்கு எது? ஆதி அந்தம் இல்லாதது. அதுக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அப்போது அதோட ஒரு சின்ன துகளான இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை, ஆதி அந்தம் இல்லாதது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால தான் இந்த லாஸ்ட் சாப்டரில் ஹவு டு ஸ்டே யங் இன் ஸ்பிரிட் ஃபார் எவர். இன் ஸ்பிரிட்னா நம்மளோட ஒரு சக்தி, அதோட அளவு குறையவே கூடாது. வயசாகலாம், வயசானால் நடக்க முடியாமல் போகலாம், உடம்புக்கு உபாதைகள் வரலாம். அது உடம்புக்கு மட்டும்தான். அந்த உபாதைகள் நம்ம மனசை பாதிக்கக்கூடாது, நம்ம ஆத்மாவை பாதிக்கிறதில்லை. ஓகே, ஆனால் மனசை பாதிக்கும். அப்போ மனசை பாதிக்காமல் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட முக்கியமான விஷயம். அப்புறம் ரெண்டாவது, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஐயோ அடுத்த வருஷம் நான் ரிட்டையர் ஆக போகிறேன், அதுக்கப்புறம் எனக்கு என்ன சம்பளம் கிடைக்காது, தினமும் இந்த வீட்டிலையே உட்காந்துருக்கணும். ஏன் நம்ம அப்படி நினைக்கணுங்கிற? ரிட்டையர் ஆனால் சரி, ஒரு சர்க்கார் உத்தியோகத்திலேருந்து ரிட்டையர் ஆகிறோம், அதுக்கப்புறம் நமக்கு வெயிட்டில் எவ்வளவோ செய்ய இருக்குது. நம்ம ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கலாம், ஒரு புது வேலை ஆரம்பிக்கலாம். ஒன்றும் வேண்டாம், 4 பேர்த்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ஏதாவது வேலை செஞ்சு சகாயம் பண்ணலாம் இல்லையா? எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. நல்லபடியாக வாழணும்னு மட்டும் நம்ம தீர்மானித்தோம்னா எத்தனையோ புது வழிகள் நமக்கு பிறக்கும். அதை விட்டுட்டு ஐயோ எனக்கு வயசாகிடுச்சு, ஓல்டேஜு எனக்கு யாரும் இல்லை, யாருக்கும் என்ன வேண்டாம், யாருக்கும் என்ன பிடிக்கிறதில்ல, என்கிட்ட பேசுகிறதில்ல, என்னை மதிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா கூட நம்மளை மூலையில் தள்ள தான் பார்க்குமே தவிர நம்மளை 4 பேருக்கு மத்தியில் நல்ல விதத்தில் வாழறதுக்கு முடியாமல் போயிடும். அப்போ எல்லாமே நம்ம மனசு தான். ஸோ மனசில் எப்படி நம்ம நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வாழ்க்கை. ஹவ் எ மேன் திங்கத் லைக் தட் ஹிஸ் லைஃப் இஸ். அது ஏகப்பட்ட இடத்துல நம்ம சொல்லியாச்சு. ஓகே, நம்ம எப்படி மனசில் நினைக்கிறோமோ, நம்ம எங்கான்னு நினச்சோம்னா எங்காவே இருப்போம். நரை
திரை, மூப்பு அப்படிங்கிறோம்ல, அதெல்லாம் இந்த உடம்புக்கு தான். உடம்பில் இந்த முடி நரைக்குதுங்கிறதுக்காக மனசில் தோணக்கூடாது. ஓகேயா? மனசில் எப்போவுமே யங் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். அப்புறம் ஏஜ் இஸ் த டான் ஆஃப் விஸ்டம். வயசாக நமக்கு அறிவு ஜாஸ்தி ஆகணும், ஞானம் பறக்கணும். அதான் சில சின்ன பசங்களை வயசு இத்தனையாச்சு, ஏதாவது விவரம் இருக்கா, போய் உட்கார் கிளவி அப்படிம்பாங்க. அப்போது நமக்கு எப்போ அப்படி சொல்ல மற்றவங்க நம்மளை கமெண்ட் அடிப்பாங்கன்னா, நம்ம வயசுக்கு ஏற்ற மாதிரி மனசோட முதிர்ச்சியை காமிக்காமல் இருக்கும்போது, சில்லியாக பிஹேவ் பண்ணும்போது, அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அப்படி தோணும். ஓகே, அப்படி பேச தோணும். அப்போ அந்த மாதிரி ஒரு பேச்சுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ஓகே, அது ஸோ வயசாக நமக்குன்னு நிறைய அனுபவங்கள், மற்றவங்களோட அனுபவங்களை நம்ம கேட்குறோம், பார்க்குறோம். அதிலிருந்தெல்லாம் நம்ம பாடங்கள் படிக்கணும். அந்த பாடங்கள் படித்து வர்றது தான் ஞானம், விஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது வயசாக விஸ்டம் ஜாஸ்தி ஆகணும், ஞானம் ஜாஸ்தி ஆகணும். ஓகே, அப்போது நமக்கு தெரியும், நம்ம ஆத்மாவுக்கு அழிவில்லை, நம்ம மனசுக்கு அழிவில்லை, உடம்புக்கு தான் அழிவு. ஏன்னா உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது. அதுக்கு வயசாக ஒரு மெஷினுக்கு எப்படி தேய்மானம் வருதோ அது மாதிரி நம்ம உடம்புல தேய்மானம் வருது. அதனால நமக்கு முன்ன மாதிரி டக்குன்னு ஓடி ஆடி வேலை செய்ய முடியாமல் போகலாம். இப்போ என்னை கேட்டிங்கன்னா, என்னால் வெயிட்டு தூக்கிறதெல்லாம் என்னால் முடியவே முடியாது. 1 கிலோ காய்கறி வாங்கினா கூட வெயிட்டு தூக்கிட்டு நடக்க முடியாது, தனியாக நடப்பேன். அந்த ஒரு கிலோ வெயிட்டு கூட பாரமாக தோணும். அதெல்லாம் வயசாகும்போது உண்டாகிற சில மாற்றங்கள். அதுக்காக ஐயோ என்னால் வெயிட்டே தூக்க முடியலேன்னு சொல்லி ஒரு மூலையிலே முடங்கி கிடந்தோம்னா ஜாஸ்தி முடங்கி தான் போவோமே தவிர நம்மளால் நார்மலாக கூட வாழ முடியாது. ஓகே, ஸோ நம்ம வயசாகுது, ஆகிட்டு போகுது. அதனால் என்ன, இப்போ நம்ம ஸ்பீடு குறையுது. முன்ன மாதிரி நம்மளால் உடம்பால் நம்மளால் ஓடி ஆடி நமக்கு வேலை செய்ய முடியாமல் போகலாம், ஸ்பீடு குறையலாம். அது கூட இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ஸ்பீடு குறையிறது கூட எதுக்கு தெரியுமா, அப்படியாவது வயசாகும்போது ஒரு இடத்துல உட்காந்து கொஞ்சம் தியானம் பண்ணுங்கள், கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்கள், கொஞ்சம் நிதானமாக பேச கற்றுக்கோங்க. சின்ன வயசில் பேசின மாதிரி படன்னு பேசாமல் 4 வார்த்தை அள்ளி கொட்டாமல் யோசித்து நிதானமாக பதில் பேசுங்க. அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ஸ்பீடு குறையுதே தவிர மனசில் இருக்கிற ஸ்பீடு குறையிலையே. உடம்பில் தானே ஸ்பீடு குறைஞ்சது, மனசில் எந்த மனோவேகங்கிற மாதிரி மனசு நல்லா ஓடிட்டு தானே இருக்குது, ஃபாஸ்ட்டாக தானே இருக்குது. அப்போது ஜோசப் மர்ஃபி என்ன சொல்கிறாரு, மைண்ட் அண்ட் ஸ்பிரிட் டூ நாட் க்ரோ ஓல்டு. மனசுக்கும், அதாவது மனோமய கோஷத்துக்கும் பிராணமய கோஷம் ஸ்பிரிட் ஆத்மா, அதுக்கும் ஓல்டேஜுங்கிறது கிடையாது, வயசாகிறதுங்கிறது கிடையவே கிடையாது. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. அதாவது ஒரு லேடி, தாமஸ் ஆல்வா எடிசன், உங்களுக்கு எல்லாம் தெரியும், குழந்தை சின்ன இதில் படிச்சிருப்பீங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் தான் இந்த எலக்ட்ரிக்கல் பல்பு கண்டுபிடிச்சார். அப்போ அவரை எலக்ட்ரிக்கல் விசார்டு அப்படிங்கிறாரு. அப்போ ஒரு லேடி அந்த தாமஸ் ஆல்வா எடிசன்கிட்ட கேட்டாராம், மிஸ்டர் எடிசன், வாட் இஸ் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஹீ ரிப்ளைடு, மேடம், எலக்ட்ரிசிட்டி இஸ், யூஸ் இட் அப்படிங்கிற. எலக்ட்ரிசிட்டினா என்ன, கரண்ட்னா என்ன, மின்சாரம்னா என்ன, மின்சாரம்னா மின்சாரம். வாட் இஸ் எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரிசிட்டி இஸ் எலக்ட்ரிசிட்டி. மின்சாரம்னா மின்சாரம், அவ்வளோதான். அப்போ எப்படி அது மின்சாரம்னு தெரியும், நீ பல்பில் நீ சுவிட்சை போடு, பல்பை கனெக்ட் பண்ணு, சுவிட்சை போடு. இப்போ நம்ம வீடு கொஞ்சம் இருட்டாக இருக்குது, 6 மணி ஆச்சு, என்ன கரண்டே இல்லையா, கரண்ட் இருக்கா, இப்போ கரண்டு போச்சே, 5 மணிக்கு வரும்னு சொன்னானே, கரண்ட் வந்துருச்சான்னு பாரு அப்படின்னு சொன்னால் உடனே ஓடி போய் நம்ம ஒரு சுவிட்சை தானே போடுறோம். அப்போ சுவிட்சை தட்டினா தான் பல்பு எரியும், பல்பு எரிஞ்சால் எலக்ட்ரிசிட்டி உண்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அப்போ வாட் இஸ் எலக்ட்ரிசிட்டினா அதுதான், யூஸ் பண்ணி பாருமா, அப்போ தானே உனக்கு எலக்ட்ரிசிட்டி என்னன்னு தெரியும். இப்போ வாயுங்கிறோம், காற்றுங்கிறோம்.
ஃபீல் காற்று அடிக்கும்போது தானே நம்ம ஃபீல் பண்ணுறோம், இல்லைனா ஃபேனை போட்டால் தானே தெரியுது. அப்போது அது மாதிரி வாட் இஸ் லைஃப்? லைஃப்னா லைஃபு, அதை வாழ கற்றுக்கோ. வாழ வேண்டிய விதத்தில் வாழ கற்றுக்கோங்க. இல்லாமல் ஐயோ வாழும்போதே வாழ தெரியாமல் என்னமெல்லாம் தப்பு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றியே நினச்சி கவலைப்பட்டுட்டு ஐயோ ஓல்டேஜ் ஆக போகுதே, வயசாக போகுது, வயசாகிடுச்சு, என்னால் நிற்க முடியல, நடக்க முடியல, மூட்டு வலி, கண்ணு வலி, காது வலி, திருகு வலி, இதெல்லாம் சொல்லிக்கிட்டே புலம்பிக்கிட்டு இருந்துட்டு கடைசியில் உள்ள பயம், மரண பயம், செத்து போயிடுவோமோ, இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நினச்சிருந்தேன், நிறைய பிளான் பண்ணேன், ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இந்த வேலைன்னு அது பின்னாடியே லோல் பட்டுட்டு போனேன். இருக்கிற காசை வச்செல்லாம் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டேன், பையனை படிக்க வச்சேன். இப்போ என் கையில் பைசா இல்லை, உடம்பில் வியாதி வந்துருச்சு, உடம்பில் ஆரோக்கியம் இல்லை, நான் இன்னும் சாக போகிறேன்னு. எதுக்கு இப்படி தினமும் செத்து வாழணும்? மனுஷனாக பிறந்தா இல்லை, எந்த உயிருக்கு இந்த ஜென்மம் எடுத்தாலும் ஒரு மரணம் உண்டு, அது எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? அப்போ மரணத்தையும் சந்தோஷமாக எதிர்கொள்ள நம்ம தயாராகணும், நம்ம பழக்கிக்கணும். இல்லாமல் ஓல்டேஜு, டெத்து இதை நினச்சி வர்றதுக்கு முன்னாடியே செத்து பிழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது எப்படி? ஏன்னா நம்ம ஏன் சாவை கண்டு பயப்படுறோன்னா, நம்ம சாகிறதோடு கூடி நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு தப்பான எண்ணத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதே சமயத்தில் சாவு இல்லாட்டினா மரணம்ங்கிறது இந்த உடம்புக்கு தான். என்னோடய மனசுக்கு மரணம் இல்லை, என்னோடய ஆத்மாவுக்கு மரணம் இல்லை. இந்த உடம்பு, ஃபிசிக்கல் பாடி, பௌதிக உடம்பு மரணப்பட்டதுக்கப்புறம் என்னோடய மனசும் ஆத்மாவும் சேர்ந்து வேறு பல உலகங்களுக்கு போகும். அங்கே நிறைய டியூட்டிஸ் நம்மளை காத்துட்ருக்கு, அங்கே போய் பல வேலைகள் செய்யணும். அதுக்காக தான் நான் அதாவது இந்த பயணத்தை அங்கே போய் தொடருவேன். இங்கேயோடு இது முடியறதில்லை, இந்த பூமியில் இருக்க வாழ்க்கையோட இந்த வாழ்க்கை முடியறதில்லை. இது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா மரணத்தை பற்றி ஏன் பயப்படணும்? மரணத்தை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே, ஸோ இதெல்லாம் தான். அதனால் சந்தோஷமாக வாழுங்க, இருக்கிற நாள் சந்தோஷமாக வாழுங்க. லைஃப் இஸ் ஷார்ட், மேக் இட் ஸ்வீட் அப்படிங்கிறது தான் இவரும். ரெண்டாவது, யூ ஆர் ஆஸ் யங் ஆஸ் யூ திங்க் யூ ஆர். அதாவது நீங்கள் மனசில் எவ்வளோ யங்காக நீங்கள் நினைக்கிறீங்களோ அவ்வளோ யங்கு தான் நீங்கள். அப்போது உங்களோட வயசு, இந்த க்ரே ஹேருங்கிறது இட் இஸ் அன் அசெட். யுவர் க்ரே ஹேர் இஸ் அன் அசெட். அப்போ தலைமுடி நரைச்சிருச்சுன்னா அதுக்குன்னு தலைமுடி நரைக்கும்போது நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்னா ஆளுங்க நம்மளை ரொம்ப மதிப்பாங்க. ஓகே, தலைமுடி மட்டும் நரைச்சி போச்சு, ஆனால் நம்மளோட பிஹேவியர், நம்மளோட நடவடிக்கைகள் அந்த மாதிரி இல்லாட்டினா அப்போ யாரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க. அப்போது ஏஜ் இஸ் அன் அசெட். அசெட்னா என்ன? ஒரு மூலதனம். வயசு ஆக அது ஒரு மூலதனம். அந்த மூலதனத்தையும் நம்ம எப்படி நல்லபடியாக உபயோகிக்கலாம், நமக்கு உபயோகிக்கலாம், மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படுற மாதிரி செய்யலாம், அந்த மாதிரி நம்ம நினைக்கணும். இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு நான் ரிட்டையர் ஆகி, ஐயோ ரிட்டையர் ஆச்சு, வயசாச்சுன்னு நான் அந்த மாதிரி இன்றைக்கி வரைக்கும் நான் நினைக்கவே இல்லை. இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கலாம், அடுத்த நாள் அடுத்த வீடியோ எடுக்கலாம், அடுத்ததுக்கு படிக்கணும், ஸ்கிரிப்ட் வாசிக்கணும், புக்கு படிக்கணும், ஸ்கிரிப்ட் எழுதணும், என்ன ட்ரெஸ் பண்ணிக்கலாம், எப்படி பண்ணலாம், எப்படி நமக்கு மேக்ஸிமம் மற்றவங்களுக்கு உபயோகப்படுற மாதிரி நல்ல விளங்குற மாதிரி புரிய வைக்கிற மாதிரி எப்படி பேசி இந்த புக்கு ரிவ்யூவாக பண்ணலாம். இப்போ இது 20வது சாப்டர்னு தெரிஞ்சு போச்சுல்ல. இதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே அடுத்தது என்ன பண்ணணுங்கிறது நான் பிளான் பண்ணி வச்சாச்சு. அடுத்த ஏப்ரல் மாதத்துக்கு எத்தனை வீடியோ எடுக்கணும், என்ன புக்கு ரிவ்யூ பண்ண போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் ஆல்ரெடி பிளான்டு. நெக்ஸ்ட்டு 10 புக்ஸ் ரிவ்யூ லிஸ்ட்டில் இருக்குது ஆல்ரெடி. அது எல்லாமே இதோட தொடர்ச்சியாக இருக்க போகுதுன்னு நினைக்கும்போது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஜோசப் மர்ஃபி கடைசியில் சொன்ன சாப்டரோட தொடர்ச்சியாக தான் அடுத்த புக்கெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது அடுத்த புக்குங்கிறது அது ஒரு சஸ்பென்ஸு. ஆனால் கூட ஒரு சின்னது சொல்கிறேன். சத்குருவோட
மோர் தேன் அ லைஃப் அப்படிங்கிற ஒரு புக்கு தான் அடுத்தது எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சத்குருவோட டெத்துங்கிற ஒரு புக்கை வச்சுருக்கேன். அப்புறம் நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்னு வச்சுருக்கேன். அப்புறம் நிறைய அந்த மாதிரி மெனி மாஸ்டர்ஸ், மெனி சோல்ஸ், அந்த மாதிரி நிறைய ஒரு 10 புக்கு ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுட்டேன். எந்த ஆர்டரில் எப்படி சொல்லணுங்கிறதெல்லாம் நான் ஆல்ரெடி பிளான்டு. அப்போ மே மாதம் மொத்தம் எத்தனை வீடியோ எடுக்கணும், என்னென்ன புக்கு ரிவ்யூ பண்ணணும், எப்படியெல்லாம் பண்ணணுங்கிறது நான் ரெடியாக இருக்கேன். அப்போ இதோட தொடர்ச்சியாக தான் அதை பார்த்து அப்போ எனக்கு எல்லா விதத்துலேயுமே இந்த சாப்டரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, அப்போ உள்ளுக்குள்ளே சிரிக்காதீங்க. உங்களுக்கு எது தான் பிடிக்காது மேடம், உங்களுக்கு எல்லாமே பிடிக்குதுன்னு சத்தியம்தான். உண்மையிலே எனக்கு நான் செய்கிற வேலை காலையில் கண்ணு முழிச்சேன்னா நைட்டு படுக்க போகிற வரைக்கும் எனக்கு எல்லாம் நான் நல்ல வேலைகள் தான் செய்கிறேன். பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணுறேன். அதனால் நான் எல்லா வேலையும் ரசித்து தான் செய்வேன். எல்லாத்துலேயும் ரசனையோடு தான் நான் செய்கிறேன். அதனாலே நான் ஹாப்பி. அதுக்காக என்னோடய வாழ்க்கையில் துக்கங்களே இல்லை, இல்லைன்னா என்னை எங்கூட யாருமே சண்டை போடலை, எல்லாருமே என்னென்ன அப்படியே தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. நிறைய விஷயங்கள் என் வாழ்க்கையிலையும் ஒரு சில கட்டங்களில் வந்திருக்கு, இல்லைங்கலை. கஷ்டப்படாமல் ஒன்றும் நான் இந்த நிலைமைக்கு வரல. ஓகே, ஆனால் கூட அது கஷ்டப்பட்டோமா, அதுலேருந்து ஒரு லெசன் பாடம் படித்தோமா, தூக்கி போட்டு அவ்வளோதான். அதனால் இன்றைக்கி நான் ஹாப்பி தான். கடைசி வரைக்கும் நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படிங்கிறது தான் என்னோடய தீர்மானம். அப்படியே இருக்கட்டும். ஓகே, அப்போது இதில் பாக்கி விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நற்பவி நற்பவி நற்பவி.